அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவன் கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த போதகத்தை சீமோன் பேதுரு கேட்டார். கேட்ட போதகத்தை இப்போ வாழ்க்கைக்கு கொண்டு வராருங்க. இவ்வளவு போதிக்கிற அருள்நாதர் இயேசுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, நான் விசுவாசிப்பேன். இதுவரையும் கேட்ட போதகத்தை விசுவாசித்து ஆகிலும் கர்த்தாவே உமது வார்த்தையின்படியே வலைய போட சொல்லி கேட்ட போதகத்தை வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார். அங்கே அற்புதம் நடந்தது. கேட்கிற வசனத்தை அப்படியே அபியாசப்படுத்துங்க, வாழ்க்கை கொண்டு வாருங்க, விசுவாசியுங்கள். நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. உங்கள் தலைகளை அப்பா உயர்த்தவா. என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பேதுருவின் விசுவாசத்தை கர்த்தர் கண்டு ஆசீர்வதிக்க மிகுதியான மீன்களை பிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த வெற்றிக்கு காரணமே அவருடைய அந்த விசுவாச வார்த்தைகள். ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படியே, அதுதான் வெற்றிக்கு காரணம். ராத்திரி போது மீன் பிடிச்சாங்க, பிடிக்க முடியல, அதுதான் சீசன் அவங்களுக்கு. ராத்திரி தான் மீன் கிடைக்கும். ஆனால் அந்த சீசன்ல தோல்வி. இப்ப பகல்ல மீன் பிடி அவுட் ஆஃப் சீசன். அது அவுட் ஆஃப் சீசன்ல தான் 2 படகு நிரம்ப. அப்படின்னா ஆண்டவருக்கு சீசனே கிடையாதுங்க. ராத்திரியிலும் ஆசீர்வதிப்பார், பகலிலும் ஆசீர்வதிப்பார், வனாந்தரத்திலும் ஆசீர்வதிப்பார், வயல்வெளியிலும் ஆசீர்வதிப்பார், இரவிலும் ஆசீர்வதிப்பார், பகலிலும் ஆசீர்வதிப்பார். அவுட் ஆஃப் சீசன்லயும் உன் பிசினஸ் கர்த்தர் கனம் பண்ணுவார், உங்க குடும்பத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இரவும் பகலும் அவருக்கு சரி. ஆகவே இதெல்லாம் அப்படி விசுவாசிங்க. இந்த பழைய பாரம்பரியம் கட்டுக்கதை இதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு 7 நாட்டு சனிங்க, அந்த தோசைங்க, இந்த தோசைங்க, அதுங்க இதுங்க எல்லாவற்றையும் குழி தோடி போதிங்க. போசிட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்புங்க. அவுட் ஆஃப் சீசனா இருந்தாலும் சரி, அற்புதம் அங்கே நடக்கும். ஆண்டவருக்கு சீசன் முக்கியம் அல்ல, டைம் முக்கியம் அல்ல, இடம் முக்கியம் அல்ல, காலம் முக்கியம் அல்ல. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன் சுக வாழ்வு சீக்க துளிக்கும். 2 படகு அமிழ்த்த கதா அத்த நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.